புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கல்லுக்குள்ள கதை இருக்கு, வடிவங்களுக்குள்ள வரலாறு இருக்கு. காலத்தையும் கடந்து தொன்மையை இன்று பேசக்கூடிய நிகழ்ச்சி பேசும் கட்டட சிற்பங்கள். இது வியக்க வைக்கும் தொன்மை. இந்த பயணத்துல நம்முடன் இணைந்திருப்பவர் தொன்மை சிற்பங்கள் மற்றும் கட்டடக்கலை நிபுணர் டாக்டர் தக்ஷணாமூர்த்தி ஸ்தபதி அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய தொன்மை வாய்ந்த சிற்பங்கள், கட்டட அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது, பழமை வாய்ந்த, அதுவும் பல்லாயிர வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நிறைய ஆராய்ச்சிகள் நீங்கள் செய்து எங்களுக்காக அதெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி சார். நம்ம மன்னர்கள் நம்ம நாட்டை ஆண்ட பொழுது நம்ம படித்தது சில விஷயம்தான், தெரியாதது நிறைய இருக்குது. இப்போது பல்லவர்களில் சிறந்த மன்னன் அப்படின்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணதில் நீங்கள் யாரை சொல்வீங்க? பல்லவர்களில் சிம்ம விஷ்ணு தொடங்கி கடைசி பல்லவன் வரைக்கும் சிறப்பாக தான் பண்ணாங்க. அதில் இந்த கலை சேவை பண்ணது அப்படிங்கிறதுல மகேந்திரன், நரசிம்மன், பரமேஸ்வரன், ராஜசிம்மன், நந்திவர்மன், தந்திவர்மன் இப்படிலாம் வர்றாங்க. அந்த வரிசையில் நம்ம அதிகமாக நாங்கள் இப்போ சிந்திக்க வேண்டியவர் ராஜசிம்ம பல்லவன் தாம்மா. இந்த ராஜசிம்ம பல்லவனை நரசிம்மன் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தன்னுடைய வாழ்க்கையே இந்த சிற்பக்கலைத்துறைக்கே பல கோயில்களை, அதிசயமான கோயில்களை எல்லாம் நம்ம நாட்டுக்கு தந்த பெருமை ராஜசிம்மனை தான் சேரும். அது மட்டும் இல்லை, ராஜசிம்மன் கண்டிப்பாக நான் ஊன்றி பார்க்க வேண்டிய ஒரு மன்னன் வரலாற்றில். அவனுடைய காவியங்கள், அதாவது அவனுடைய கட்டட காவியங்கள், முந்தி நான் சொன்னேன் போன முறை, ராஜராஜ சோழனையே வியக்க வைத்தவர் ராஜசிம்ம பல்லவன். அதே போல் சாளுக்கிய மன்னன் காஞ்சியை வெற்றி கொண்ட பிறகு காஞ்சிபுரத்தை அந்த கோயிலை பார்க்க வந்த 2ஆம் விக்ரமாதித்த சாளுக்கியன் கூட அவனது அந்த கட்டடக்கலை நுட்பங்களை எல்லாம் பார்த்துட்டு வியந்துட்டு போனதெல்லாம் வரலாற்றில் இருக்குது, கல்வெட்டுகளாக இருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். ராஜராஜ சோழன் சொன்னது கல்வெட்டில் இருக்குது, விக்ரமாதித்த சாளுக்கியன் சொன்னது கல்வெட்டில் இருக்குது. அப்படி பார்க்குறச்ச இந்த ராஜசிம்ம பல்லவன் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரியணும். பரமேஸ்வர பல்லவனுடைய மகன்தான் ராஜசிம்ம பல்லவன். பரமேஸ்வரன் தான் மாமல்லபுரத்தில் இருக்கிற கணேச ரதம் செய்தவர், மிகப்பெரிய சிவபக்தர் அவர். இந்த பரமேஸ்வர பல்லவனை பற்றி சொல்லணும்னா, இந்த கல்வெட்டுகள்லேயே மிகவும் பெரிய கல்வெட்டை அவர் தான் செதுக்கினார். தட் மீன்ஸ் ஒரு 10 இன்ச் ஹைட் இருக்கும் ஒரு லெட்டர்ஸும். அந்த மாதிரியான கல்வெட்டை செதுக்கினவர் பரமேஸ்வர பல்லவன். அவர் இந்த சிவனை நினைக்காதவர்களுக்கு சிவனுடைய மனதில் இடம் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை அப்படி எழுதினவர். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சிவபக்தர். அந்த சிவபக்தரான பரமேஸ்வர பல்லவன் தன்னுடைய மைந்தன் ராஜசிம்மனை மிகவும் அழகாக வளர்த்திருக்கிறார் தான் சொல்லலாம். It is because of the brought up by the Parameswara, he became very popular and he did a lot of things to the world of architecture sculpture. இந்த ராஜசிம்ம பல்லவன் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். பல்லவ வம்சத்திலேயே பரமேஸ்வர பல்லவன் ராஜசிம்ம பல்லவனுடைய தந்தை, அவருடைய பரமேஸ்வர பல்லவனுடைய தாத்தா நரசிம்ம பல்லவன், நரசிம்மனுடைய அப்பா மகேந்திரவர்மன், இவரெல்லாம் கலை சேவையிலே வரிசையாக சாதனைகளை கண்டவர்கள். அந்த வரிசையில் அடுக்கு கற்களால் கோவில்களை கட்டும் முறையை இந்த ராஜசிம்ம பல்லவன் தான் அதிகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணினார். அது மட்டும் இல்லை, அவருடைய ப்ராட்டப் எப்படி இருந்துச்சு கூட அவருடைய கதையை நம்ம பார்க்கலாம். பிகாஸ் இந்த ராஜசிம்ம பல்லவன் தான் படைத்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலில் 250 டைட்டில்ஸ், அவருடைய சர்நேம்ஸ் இன்ஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு
டைட்டிலையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு புத்தகமே போடலாம். இட்ஸ் a லைஃப் ஸ்டோரி அபவுட் ராஜசிம்மா இஸ் interpreted in the names of the titles. சிவச்சூடாமணி, அது நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. சிவச்சூடாமணி, ஆகம பிரியன், ஆகம அனுசாரி, சாஸ்திர திருஷ்டி, காவிய பிரபோதன், எப்படி இருக்குது பேர்லாம். ஸோ காவிய பிரபோதனா என்ன, சாஸ்திர திருஷ்டினா என்ன, இப்படிலாம் நம்ம வந்து அவன் எப்படி வாழ்ந்திருக்கக்கூடும் என்பதற்கெல்லாம் வந்து அடையாள சின்னங்களாக ஒவ்வொரு பேர் இருக்குமா. இந்த காவிய பிரபோதங்கிறத பார்த்துட்டு தான் அவன் மேலே எனக்கு ரொம்ப அக்கறை வந்து அவரை இன்னும் ஆழமாக பார்த்தேன். அப்படின்னா நிறையா படிச்சிருக்கிறார். தத்துவ வேதின்னு ஒரு டைட்டில். இதெல்லாம் என்னென்னா மிகப்பெரிய அறிஞனாக ஒரு மன்னன் இருந்திருக்கிறான், நிறைய நூல்களை எல்லாம் கற்றிருக்கிறார். அவன் 64 கலைகளையுமே அவன் வந்து கற்றிருக்கிறான். சிற்பக்கலை மீது அதிக மோகம் கொண்டிருக்கிறான். இது எல்லாம் நம்ம பார்க்கலாம். சொல்லுவாங்க இல்லையா, ராஜசிம்மனை பார்க்காட்டி பரவாயில்ல, அவனுடைய கேரக்டரை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது அவனுடைய பணிகள் தான், அவனுடைய செயல்கள் தான், அவனுடைய சாதனைகள் வந்து அந்த ராஜசிம்மன் யார் அப்படிங்கிறத அறுதிட்டு சொல்கிறது. அவனுடைய பணிகள் இருக்குது, அவனுக்கு இருக்கிற டைட்டில்ஸ் இருக்குது. இதை நம்ம வந்து நான் வந்து எல்லா டைட்டிலுமே நான் வந்து ஊன்றி பார்த்து அதை பற்றி நான் ராஜசிம்மனுக்குன்னு ஒரு பிரத்யேகமான புத்தகமே போட்டேன். அந்த வரிசையில் ராஜசிம்மன் அந்த காவிய தர்ஷாங்கிற ஒரு டைட்டில் இருக்கே, என்ன காரணம்னா அவனுடைய குடும்பச்சூழல், முன்னோர்கள், அரசவை, இதையெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்போ நம்ம ராஜசிம்மனை பற்றி பேசினோம்னா நம்ம வந்து உங்களை நான் என்னால் வந்து 8ஆம் நூற்றாண்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும். அந்தளவுக்கு மிகவும் வந்து அற்புதமான ஒரு மன்னருங்க. மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நேர்களே. இது பேசும் கட்டட சிற்பங்கள் வியக்க வைக்கும் தொன்மை. அந்த தண்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மிகப்பெரிய புலவர். அவர் காவிய தர்ஷா அப்படின்னு ஒரு நூல் எழுதினார். சரி, அது ஒரு அணி இலக்கணம். அது வடமொழியில் எழுதினது. அது அவை புலவராகவும் அந்த தண்டி இருந்தார். காவிய தர்ஷா என்ன சொல்லுது, காவிய தர்ஷா சொல்கிறது வந்து இந்த அணி இலக்கணம்ங்கிறது. அணி இலக்கணம்னா வந்து நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, ஓமை அணி இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரியான இந்த மொழி இலக்கணத்தில் அணி இலக்கணம் வந்து மிகவும் சிறப்பானது. அதில் தான் வந்து ரசானுபவம் வரும், நவரசங்கள் வரும். இந்த மாதிரியான பாவனைகளையும் இந்த காவியத்தில் இருக்கிற இலக்கணங்களையெல்லாம் வந்து ரொம்ப விவரமாக சொல்கிறது. இதையெல்லாம் படிச்சிருக்கிறார் அவர். இதெல்லாம் படித்ததனால்தான் அவரால் 3 மாபெரும் காவியங்களை, இந்த நாங்கள் வந்து எப்போவுமே இந்த கட்டடங்களை, சிற்ப கட்டடங்களையோ இந்த கோவில்களையோ நாங்கள் சொல்கிறது காவியம் தான் சொல்லுவோம். ஏன்னா இட் இஸ் லிட்ரரி வேல்யூ இருக்குது அந்த கோவிலுக்கெல்லாம். அந்த அளவுக்கு அவனால் படைக்க முடிந்தது என்றால் இந்த மாதிரி நூல்களில் வந்து ரொம்பவும் அதில் பாண்டித்யம் அவனுக்கு இருந்திருக்குமா. அதனால்தான் அவனால் மாமல்லபுரத்தில் இருக்கிற கடற்கரை கோயில் படைக்க முடிந்தது. கடற்கரை கோயில் மாமல்லபுரத்தில் இருக்கிறதுனா அது ஒரு தனித்துவம் வாய்ந்தது. அது போன்ற கோயில் பின்னர் கட்டப்படவே இல்லை, அதற்கு முன்னர் இருந்ததான்னு தெரியல. அந்த மாதிரியான அது ஒரு காவியம்தான். அதே போல் நீங்கள் பனமலையில் தாளகிரீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது. அதுவும் வந்து விசித்திரமான கட்டட அமைப்போடு கட்டது. அதே மாதிரி தனது பெயர்லேயே ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு பெயரை கொண்ட அந்த கைலாசநாதர் கோயில்தான் மிக மிக அற்புதமான கோவிலாக நமக்கு தெரியுது. இப்படி பார்க்குறச்ச அவனுடைய மனைவியை நான் அதில் குறிப்பிடணும். அவருடைய மனைவி ரங்கப்பதாகை. அவங்க ஒரு டான்சர். ஸோ அவருடைய மனைவி ஒரு டான்சர், அவங்க ஒரு கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களும் ஒரு கலையை வந்து தன்னகத்தை வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி
அவைப்புலவர் தண்டி. ம். நிச்சயமாக மிகவும் சிறந்த கட்டடக்கலைஞனை கூட அவர்கள் வைத்திருக்க வேண்டும். ஸோ கட்டடக்கலைஞன், ஒரு காவியத்தில் புலமை வாய்ந்த ஒரு புலவர், அவருடைய பின்புலம், இவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா கைலாசநாதர் கோயில் பார்க்கலாம். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் ஒரு யூனிக்கான டெம்பிள். இதுவரை கட்டப்பட்ட கோயில்களில் இதைவிட சிறந்த கோவில் கட்டப்படவே இல்லைன்னு சொல்லலாம். அதில் இருக்கிற சிற்ப விஷயங்கள், அதில் இருக்கிற சைவ சித்தாந்தத்தை உபயோகப்படுத்தி அதில் பிரயோகப்படுத்தப்பட்ட முறைகள், அந்த கட்டட அமைப்பு, இவற்றெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்த கலை பிரியர்கள், இந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக வாழ்நாளில் இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் கண்டு நாம் இந்த ராஜசிம்மனுடைய அவனுடைய கலை மீது கொண்ட ஈடுபாட்டை நாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பிறவி எடுத்ததின் பலனையே நாம் அந்த கோயில் போய் பார்த்தோம்னா நமக்கு புரியுமா. இப்படி தான் ராஜசிம்மன் வந்து மிகவும் உயர்ந்து காணப்படுகிறான். அவனுடைய கல்வெட்டில் சொன்ன ஒரு விஷயத்தையும் நான் சொல்லணும். அந்த கோயிலுக்குள்ளே போனோம்னா எங்கே பார்த்தாலும் ராஜசிம்மன் தான் தெரிவார் நமக்கு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் சிங்கங்கள் தான் இருக்கும். அந்த கோயில் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு விண்ணை முட்டும் ஒரு கோயிலாக ஒரு 200 அடி 300 அடியெலாம் கிடையாது. ஆனால் அவனுடைய கல்வெட்டில் சொல்கிறது, இந்த பூலோக கைலாசம் விண்ணுலக கைலாசத்தை தொடும் அளவிற்கு கட்டியிருப்பதாக சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி எத்தகைய ஒரு பெரிய கலை பொக்கிஷத்தை நமக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அவன் இரவு பகல் தூங்காமல் கூட கட்டியிருப்பானு யோசிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பூசலார் நாயனார் நினைக்கிறேன். ஆமாம். அவர் கூட அந்த கோயிலில் கட்டிகிட்டு இருக்கும்போதே வந்து அதை பார்த்துட்டு, அடடா இப்படியெல்லாம் கோவில் கட்ட முடியுமா, நமக்கும் நம்ம மனசில் இருக்கிற சிவனுக்கும் நாம் கோவில் மனதால் கட்ட வேண்டுமே நினச்சி ஒவ்வொரு கல்லையும் அங்கே வைக்கும்போது அவர் மனதில் வந்து கல்லை வைத்ததாக நாம் படிக்கிட்டு இருக்கோம். அது கூட அந்த கோவில் கட்டி முடிக்கையில் வந்து மன்னன்கிட்ட போய் அந்த அசரீதியாக நான் பூசலார் கோயிலுக்கு போயிட்டு முதல்ல அங்கே போய் அருள் கொடுத்துட்டு அப்புறம் உன் கோயிலுக்கு வரேன்னு சொன்னதாக கூட கல்வெட்டு இருக்குது. இப்படித்தான் ராஜசிம்மனுடைய பெருமையின் வந்து நம்ம சொல்லலாம். அதில் முன்னாடியே நான் சொன்னேன், அந்த ராஜசிம்மனுக்கென்று ஒரு சிற்பத்தையே, அவருடைய சிலையையே இன்னொரு சிலைக்குள் தன்னை காட்டியிருக்கிறார் கூட நான் போன முறை சொன்னேன். அப்படிப்பட்ட கோயிலை அந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலாகும் அப்படிங்கிறதுல வந்து சொல்வதில் வந்து ரொம்பவும் இந்த சிற்பக்கலை உலகத்தில் இருக்கிற எனக்கு கண்டிப்பாக ரொம்ப பெருமையாக இருக்குது. ராஜசிம்மனை நாம் அவருடைய புகழை ஓங்க செய்ய வேண்டும். நிச்சயமாக. ஆமாம்மா. 250 அடைமொழி அவருக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். இது அப்படின்னு சொல்லப்போனால் நம்ம வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, அந்த கல்வெட்டுகள்லாம் வந்து மணல் கற்களால் கட்டப்பட்ட கோயில் அது செதுக்கப்பட்டிருக்கு. அந்த எழுத்துக்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டான்சிங் லெட்டர்ஸ், ஃப்ளோரல் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எழுத்துக்களே நடனமாடுற மாதிரி இருக்கும். அது வந்து நார்மலாக அதுக்கு முன்னர் இருந்த மன்னர்களுடைய டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இதில் வந்து ஃப்ளோரல் பேட்டர்ன்ஸு வளைஞ்செலாம் இருக்கும். தட் மீன்ஸ் ஈவன் இன் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஹி ஹஸ் ஷோன் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா அது கிரியேட்டிவிட்டின்னு எடுத்துக்கலாம், நிறைய இருக்கலாம். ஸோ மன்னன் மகிழ்வோடு இருந்தான், மக்களும் மகிழ்வோடு இருந்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த ஓவியம் போன்ற கோயிலை கட்டியிருக்கலாமான்னு கூட யோசிக்க தெரியுமா. அப்படிங்கிறச்ச நம்ம வந்து கண்டிப்பாக இந்த ராஜராஜேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கண்டிப்பாக நம்மெல்லாம் பார்க்கணும்.
நிச்சயமாக அந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் வந்து அதனுடைய சிறப்புகள் நிறைய பேருக்கு தெரியும். நாங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இந்த கோவிலினுடைய கட்டட அமைப்பை பற்றி சொல்லுங்கள், அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் அதை பற்றியும் சொல்லுங்கள். ஆமாம், இதை வந்து உங்களுக்கு நாங்கள்லாம் புத்தகம் எழுதுறதுனால இந்த விசிட்டர்ஸ் ஆங்கிளில் நாங்கள் பார்ப்போம். இந்த கோவிலுக்குள்ளே வரும்போதே அது எப்படி தெரியுது அப்படிங்கிற பிக்சரைஸ் பண்ணி பார்க்குறச்ச அது ஒரு பிரமிடு வடிவ ஒரு விமானம் சொல்லுவோம். கருவறைக்கு மேலே கட்டப்பட்ட அந்த அமைப்பை வந்து விமானம் நாங்கள் சொல்லுவோம். அது விசித்திரமான அளவுகளால் கட்டப்பட்டதால் தான் விமானம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த விமானமானது தூரத்துலேருந்து நீங்கள் முதல்ல அதுதான் உங்களுக்கு பிரம்மாண்டமாக காட்சி தெரியும். அதை பார்க்குறச்ச திடீர்னு நமக்கெல்லாம் பிரமிடு ஞாபகம் தான் வருமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டடக்கலை வரலாற்றை வந்து நாம் குமரி கண்டத்திற்கு எடுத்துகிட்டு போகணுன்னு முந்தி சொல்லியிருக்கேன். அங்கிருந்து துவக்கம்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த பிரமிட் பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்டெப்டு பிரமிட், மாயன் பிரமிட் சொல்லுவோம், மெக்சிகோவில் இருக்க அந்த மாயன் பிரமிட். இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் விமானத்தில் இருக்கிற அந்த ஆர்னமெண்டல் ஃபியூச்சர்ஸ், விமானத்தில் நிறைய ஆர்னமெண்டலி டெக்கரேட்டட் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்டு பிரமிட் தான் தெரியும். ஆமாம், நீங்கள் அந்த மாயன் பிரமிட் சொல்கிற அந்த ஸ்டெப்டு பிரமிட்டில் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற இந்த ஆர்னமெண்டல் ஃபியூச்சர்ஸ், இந்த எம்பலிஷ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், கர்ணக்கூட்டம், சாலை எப்படிங்கிற பேரில் இருக்கிற அந்த உறுப்புகள் எல்லாம் மாயன் பிரமிட்ஸில் பொருத்தி பார்த்திங்கன்னா அது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் தெரியும். ஸோ எவல்யூஷன் எப்படிலாம் வந்திருக்குங்கிறத நம்ம இன்னும் ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு. நான் அப்படி தான், ஏன்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அந்த கோர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த எட்ஜஸ்ல எல்லாம் நீங்கள் வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வச்சுட்டிங்கன்னா இட் வில் லுக் லைக் எ விமானம், காஞ்சிபுரம் விமானம். இப்படித்தான் வந்து முதல்ல எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியே வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம் இருக்கும், ஒரு குட்டி கோபுரம். அந்த கோபுரத்தினுடைய ஆரிஜின் டெவலப்மெண்ட் அப்படிலாம் பார்க்கும்போது இந்த வரலாற்றில் நம்மள்கிட்ட கிடைக்கிற எவிடன்ஸை வச்சு பார்க்குறச்ச மிக பெரிய பெரிய கோபுரங்கள்லாம் கட்டுவதற்கு முன்னர் இது போன்ற சிறிய கோபுரங்கள் தான் இருந்தனவான்னு பார்க்க வேண்டியிருக்கும். அப்படி இட்ஸ் மினி கோபுரம் பார்க்கலாம் வாசலில். அப்படியே உள்ளே போனோம்னா மகேந்திரேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு கோயில் தெரியும். நம்ம வந்து உள் கருவறைக்கு செல்வதற்கு முன்பு வெளியே இருந்து போகிறோம். அப்போ வந்து மகேந்திரேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு சிவலிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு கோபுரம் போன்ற அமைப்போடு உள்ள நீண்ட சதுர ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். பட் நோ என்ட்ரன்ஸ், அது வந்து உள்ளே போயிட்டு அந்த பக்கம் போக முடியாது. பட் இட்ஸ் எ கருவறை மாதிரி இருக்கும். நமது குறுக்கே ஒரு கருவறையை வச்ச மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மகேந்திரேஸ்வரம் சொல்லுவோம். அது ராஜசிம்மனுடைய சன் கட்டினது. ஸோ போகிற வழியில் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அங்கே வரிசையாக இந்த கோயில்கள் 7 கோயில் வரிசையாக கட்டிருக்கோம். ஸ்மால் மினி ஷ்ரைன்ஸ். அது ஏன் சொல்கிறேன்னா, ரங்கப்பதாகை சொன்னோன்னே அந்த ரங்கப்பதாகை கட்டிய கோயில் வந்து கல்வெட்டு இருக்கிறதுல அந்த 3ஆம் வாசலிலிருந்து 3ஆவது கோயில் வந்து ரங்கப்பதாகை கட்டினது. ஸோ இங்கேருந்து பார்க்குறச்ச அந்த வரிசையான கோயில்களை பார்க்குறோம். அப்புறம் இந்த கோபுரத்தினுடைய ஒரு மினி கோபுரத்தை பார்க்குறோம். உள்ளே போனவுடனே மகேந்திரேஸ்வரன் கோயிலை பார்க்குறோம். அதை தாண்டி உள்ளே போனால் பிரம்மாண்டம், கைலாசத்திற்கே நம்ம போன மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். நான் முன்பு சொன்ன மாதிரி சிங்கங்களாக எங்கே பார்த்தாலும் சிங்கங்கள் இருக்கும். இதெல்லாம் ராஜசிங்கங்களாக தெரியும், ராஜசிம்மமாக தெரியும், ராஜசிம்மனாக தெரிவான். இப்படித்தான் வந்து அவன் மிகப்பெரிய ஒரு ஒரு க்ரியேட்டிவ் டேலண்டட் ஒரு மன்னனுங்கிறதுனால ரசித்து ஒரு இன்ச்சு கூட விடலாமா. எவ்ரி இன்ச் இஸ் மீனிங்ஃபுல்லி கார்வ்டு. அந்த கோயில் அப்படி இருக்கும். அப்படியே பார்க்குறச்ச அதனுடைய நீல அகலம்லாம் பார்த்திங்கன்னா
தஞ்சாவூர் மாதிரி மிகப்பெரிய நீளம் அகலம் அப்படிலாம் கிடையாது. சும்மா ஒரு 150 ஃபீட் லென்த் இருக்கும். ஆவரேஜாக ஒரு 75 ஃபீட் விட்த் இருக்கலாம். அந்த அளவு தாங்கம்மா. அது அந்த கோயிலில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னென்னா, திருமதில் பார்த்துருப்பீங்க. அந்த திருமதிலுடைய வெளியேவும் சிங்கங்கள் மீது அமர்ந்த வீரர்களாக வரிசையாக செஞ்சுருப்பார். அடுத்ததாக உள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே, சிங்கங்களுக்கு மேலே எல்லாம் வந்து ஒரு 58 நினைக்கிறேன், 58 அழகிய விமான அமைப்புகள். உள்ளே பார்த்திங்கன்னா மினி ஷ்ரைன்ஸ், அந்த 58 ஷ்ரைன்ஸ், அந்த விமானத்துக்கான வரிசையான கோயில்கள். இது எல்லாம் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு பிளைன் சர்ஃபேஸே இருக்காது. இது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும். நம்ம வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போனோம். அது நம்மளுடைய கலைகளை பற்றிய தொன்மையையும் கலைகளுடைய மேன்மையையும், இந்த கலையை வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த பல்லவர்கள் வந்து நமக்கு காட்டியிருக்கிறாங்கங்கிறது, அது சிற்பங்களாக வரிசையாக ஒவ்வொரு ஸ்கல்ப்சர் சொல்லக்கூடிய கதைகளும் வந்து ஒரு புத்தகம். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி எக்ஸிபிஷன், இட்ஸ் ஒரு லைப்ரரின்னு சொல்லிக்கலாம், இது ஒரு மியூசியம் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்மளுடைய பல்லவர்களுடைய அந்த பெருமை வந்து நிச்சயமாக அவர்களுடைய கொடை, இந்த சிற்பக்கலை துறைக்கு அவர்கள் மட்டும் இந்த கோயிலை வந்து இந்த ராஜசிம்மன் நமக்கு கொடுக்காமல் போயிருந்தால் மிகப்பெரிய வெற்றிடம் இந்த வரலாற்றில் இருக்குமா. அந்த அளவுக்கு அவன் வந்து ரொம்ப யோசிக்கிறான், ரொம்ப யோசித்து தான் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். இருக்கிற இடத்துல எவ்வளோ பயன்படுத்த முடியுமோ அவருடைய கலையை வந்து கொடுத்துருக்காரு. இதை விட ஒரு சிறந்த கோயிலை பிற்காலத்தில் கட்ட முடியுமாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆமாம். இப்படி நம்ம அப்படியே நம்ம கோயிலை ஒவ்வொன்றாக சிற்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நியூமரஸ் ஸ்கல்ப்சர்ஸ், மோர் தென் ஒரு 200 ஸ்கல்ப்சர் இருக்கும். இது எல்லாம் பார்க்குறச்ச நம்ம பல ஆங்கிளில் போய் பார்க்கணும். இதை வந்து இந்த கோவில்கள் வந்து வணங்குவதற்கான இடம் வந்து இறைவனை வணங்குவதற்கான இடம்தான். அதே சமயத்தில் இந்த ராஜசிம்மன் கோவில்களை பார்க்கும்போது அவர் நம் கலையையும் வணங்க செய்திருக்கிறாங்கிறது தான் இங்கே நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்படி அப்படியே நம்ம வந்து கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நாற்புறமுமே அந்த ஸ்கல்ப்சர்ஸ் தான் வந்து அவ்வளவு அழகிய வேலைப்பாட்டு கட்டியிருக்காங்க.